நம்ம வந்து செய்கிற டிஷ்ஷையே கொஞ்சம் மாற்றி செய்தாக்க நமக்கு தேவையான புரதத்தை பெற முடியும். ஒரு மசில் ஸ்ட்ரென்த் வந்துட்டு நம்மளுக்கு வந்து உடல் எடையை வந்து கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன், திணை எடுத்திருக்கேன், கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். வெல்கம் டு மல்லிகா பத்நாத் வீட்டு சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது கொண்டைக்கடலை திணை தோசை. இது வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச் டிஷ்ஷுங்க. இதில் கார்போஹைட்ரேட் அதிகம் கிடையாது, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதாவது உடல் எடை குறையணும்னு நினைக்கிறவங்க, மசில் ஸ்ட்ரென்த் வேணும்னு நினைக்கிறவங்க, நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு தேவை பார்த்திங்கன்னா, நீங்கள் 50 கிலோ வெயிட் இருந்தீங்கன்னாக்கா 50 கிராம் புரதம் தேவை. வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு அந்த புரதம் கிடைக்கல அப்படிங்கிறது இப்போ ஒரு பெரிய கூற்று போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம வந்து செய்கிற டிஷ்ஷையே கொஞ்சம் மாற்றி செய்தாக்க நமக்கு தேவையான புரதத்தை பெற முடியும். அந்த புரதம் பெறுவதற்கு என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய டிஷ்ஷஸ் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேங்க. அந்த வகையில் இந்த தோசையும் அடங்கும். இதுக்கு வந்து நான் டாப்பிங்கு கூட வந்து ஒரு டோஃபு போட போகிறேங்க. டோஃபுங்கிறப்ப சோயா பன்னீர், அதுலேயும் ப்ரோட்டீன் நம்மளுக்கு கிடைக்கும். இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 3/4 கப் ப்ரௌன் கொண்டைக்கடலையை ஓவர் நைட்டு, அதாவது ராத்திரியே வந்து சோக் பண்ணணுங்க. கிட்டத்தட்ட 6லேருந்து 8 மணி நேரம் சோக் பண்ணிக்கலாம். இது சோக் பண்ணுறப்பயே ஒரு தனி பாத்திரத்தில் இது 3/4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/4 இல்லைன்னா 1/2 கூட எடுத்துக்கலாங்க. இது வந்து திணையும் ப்ரோட்டீன் டிஷ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதோட வெந்தயம் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். திணையோட வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இது தனியாக ஊற வச்சுருக்கேன். இது கருப்பு உளுந்து வந்து 1/4 கப் அளவு. இந்த கருப்பு உளுந்தை வந்து நீங்கள் வந்து சோக் பண்ணக்கூடாதுங்க. சோக் பண்ணால் அந்த தோல் தனியாக வந்துடும். இப்போ வந்து நம்ம எப்போ அரைக்க போகிறோமோ அதுக்கு முதல்ல நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிடணும். இதோட சேர்த்து அரைக்கிறப்ப அது அரைப்பட்டுடும். இதோட தகுந்த அளவு உப்பு, மேலே தூவுறதுக்கு எள்ளு, இஞ்சி, பச்சை மிளகாய் அவங்களுக்கு தேவையான அளவு, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி கைப்பிடி அளவு. இது மேலே டாப்பிங்காக டோஃபு சேர்க்குறேன். தேவையான அளவு எண்ணெய். இப்போ இதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கான சாமானெல்லாம் இதில் போட பாருங்க. அதில் ஊற வச்ச கொண்டைக்கடலை, இதோட திணை, கழுவி வச்சிருக்கிற உளுந்து, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு இரும்பு சத்து, கால்சியம் சத்து, விட்டமின் ஏ எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி நல்ல கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை காம்போடையே சேர்த்து போடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு இதிலேயே போட்டுடலாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சுங்க, எடுத்துடலாம். இப்போ நம்ம அரைக்கிறப்ப பார்த்திங்கன்னா உடனே நுரைச்சிக்கும். அதனால் வந்து உடனே எடுத்திங்கனாக்கா நம்மளுக்கு மெல்லிசாக வராதுங்க. கொஞ்சம் நல்லா வந்து அரைக்கணும். அப்புறம் மாதிரி பாருங்கள், ஒரு மாதிரி நைஸாக அரைக்கணும். இப்போ நைஸாக அரைச்ச பிறகு அதிகம் தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி இருந்தாலே போதுமானது. ஏன்னா நம்ம தால் தானே, அதுக்காக. இப்போ நாங்கள் வந்து ஒரு கிரேட்டர் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் பூசிக்க போகிறேன். இது எண்ணெய் பூசுறது எதுக்காகனாக்க, ஒரு வேளை நீங்கள் சீஸ் கிரேட் பண்ணாலும், பன்னீர் கிரேட் பண்ணாலும், இல்லை டோஃபு கிரேட் பண்ணாலும் இந்த மாதிரி பூசிட்டு பண்ணாக்க நம்மளுக்கு இது உள்ளே ஒட்டிக்காது, கழுவுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பூசி வச்சிடறேன். கால்சியம் சத்துக்காக நான் வந்து வெள்ளை எள்ளும் அதோட கொஞ்சம் கருப்பு எள்ளும் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்போவுமே வச்சுருப்பேங்க. நான் எப்போ தோசை செஞ்சாலும் அதில் டாப்பிங் போட்டுப்பேன். இப்போ இது வந்து டோஃபு, அதாவது சோயா பன்னீர். இதுலேயும் வந்து கூடுதல் புரதம் பெற முடியும். இதை வந்து நம்ம தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே கிரேட் பண்ணி போடலாம். இதுக்கு மேலே இந்த டோஃபுவை கொஞ்சம் கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு மேலே வறுத்த எள்ளு போடுறேங்க. ஆளி விதை கூட நம்ம சேர்த்து இதோட வறுத்த பிறகு மேலே போட்டுக்கலாங்க. நல்லாயிருக்கும், கூடுதல் சத்துக்கள் பெற முடியும். இப்போ இதை வந்து சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து தோசை வந்து நொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம அரைச்ச உடனே ஊற்றிடலாம். இப்போ இந்த தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. அந்த வெங்காய சட்னி வச்சுருக்கேன். அதனுடைய ரெசிபி வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் போடுறேன். அதை கூட நீங்கள் பார்க்கலாம். புரோட்டீன் ரிச் கொண்டைக்கடலை திணை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க.
ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து ப்ரோட்டீன் வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டாக்க என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்க. உடல் எடை குறையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்க முதல்ல வந்து ட்ரெயினர்ஸ் எல்லாம், ஜிம்மில் இருக்கிறவங்கள ட்ரெயினர்ஸ் எல்லாம் வந்து எக்ஸசைஸ் முக்கியம்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து உங்களுடைய டயட்டில் வந்து தேவையான அளவு புரதம் பெறப்பட வேண்டும்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரோட்டீன் வந்து அதுக்கு எப்படி வந்து உடல் எடையை குறையறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி நினைக்கிறேங்க. தெர்மோஜெனிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குங்க. ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு சூட்டை கொடுக்கும். அந்த தெர்மோஜெனிக் எஃபெக்ட்னால வந்து நம்ம வந்து கொழுப்பெல்லாம் கரைஞ்சிட்டு ஒரு மசில் ஸ்ட்ரென்த்து வந்துட்டு நம்மளுக்கு வந்து உடல் எடையை வந்து கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த தேவையான அளவு பெறப்பட வேண்டும். நீங்கள் ஒரு வேளை வந்து அதிகமான, அதாவது ஒரு கேம்ஸோ ஸ்போர்ட்ஸோ அந்த மாதிரி விளையாடுறவங்களா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பெறப்படணும். அதே மாதிரி வந்து டீனேஜில் இருக்கிறப்ப கொஞ்சம் கூடுதலாக நம்மளுக்கு தேவையான உடல் வளர்கிற நிலையில் இருக்கிறப்போ நம்ம எலும்புகள் பலப்படுறதுக்கும் வேணும். அதே மாதிரி வந்து நல்ல வந்து ஸ்ட்ரென்த்தனிக்கு மட்டும் இல்லைங்க, நல்ல உயரம் வர்றதுக்கு அந்த மாதிரி வந்து அந்த டீனேஜில் வந்து எப்போதும் விட அதிகமான புரதம். நம்ம எப்போவுமே 50 கிலோ இருந்தால் 50 கிராம்னாக்க டீனேஜில் வந்து இன்னும் ஒரு 25 கிராம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா தேவையாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம கணக்கு வச்சுக்கிட்டு நம்ம வந்து ப்ரோட்டீனை வந்து எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். முதல்லலாம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கிறப்ப வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து நம்ம கையில் ஒரு ஃபோனை வச்சுட்டு சோஷியல் மீடியா வச்சுட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கரெக்டான சோர்ஸில் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதில் வந்து நான் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன், திணை எடுத்திருக்கேன், கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் ரிச். அதோட டோஃபுவும் ப்ரோட்டீன் ரிச். எள்ளில் வந்து கால்சியம் இருக்குது, அந்த எள்ளும் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்ப்ப கால்சியம் கிடைக்குது, ப்ரோட்டீன் கிடைக்குது, இரும்பு சத்து கிடைக்குது. அது போக இன்னும் கொஞ்சம் முக்கியமான தாது உப்புக்களும், இன்னும் கூடுதல் வந்து விட்டமின்ஸ் பி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லைங்க. 2 தோசை சாப்பிட்டாலும் போதுமானது. அதுக்கு தகுந்த அக்கம்பனிமெண்ட் வச்சுட்டு சாப்பிடுங்க. ரொம்ப மெதுவாக நம்ம உமிழ்நீரோட கலந்துட்டு நிதானமாக சாப்பிடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து சுலபமாக ஜீரணமாகும். இதில் நம்ம வந்து இஞ்சி சேர்த்துருக்கோம் ஜீரணத்திற்கு, நிறைய கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். அதுலேயும் நம்மளுக்கு கால்சியம் கிடைக்கும், விட்டமின் ஏ கிடைக்கும், அதே மாதிரி வந்து இரும்பு சத்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து இந்த எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச மாதிரி ஒரு உணவு அப்படிங்கிறது நம்ம நாட்டு உணவில் தான் வந்து ரொம்ப சுலபமாக பெறப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டில் தோணுதுங்க. நம்ம அந்த காலத்து ரெசிபீஸ்லேருந்து கொஞ்சம் டிவியேட் ஆகி இந்த காலத்தில் எல்லாருக்கும் தேவைப்படும் மாதிரி ரெசிபிஸ் செய்ய கற்றுக்கணும். இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணவும் கற்றுக்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. ஐ வில் பி வெரி ஹாப்பி. நீங்கள் பண்ணி பார்த்து நல்லா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். என்னுடைய புக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த ஃபோன், அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலமாக வாட்ஸ்அப் மட்டும் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு அந்த புஸ்தகம் எவ்வளோ விலை, நீங்கள் வந்து எவ்வளோ பணம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அனுப்புகிறோங்க. நீங்கள் உங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு ஜிபே பண்ணிங்கனாக்கா நாங்கள் உங்கள் வீட்டுக்கே வந்து அந்த புஸ்தகங்களை அனுப்புகிறோம். நான் மாவு அரைக்கிறதுக்கு இதில் ஒரு பிளெண்டர் யூஸ் பண்ணேன் இல்லைங்களா, அந்த பிளெண்டர் நீங்கள் வேணும்னு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். அதற்கு தொடர்பு கொண்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த பிளெண்டர் பற்றின விவரங்கள் கொடுப்பாங்க. நீங்கள் வேணும்னா அவங்க வாங்கிக்கலாம். இதே போல் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய பல விவரங்களை தெரிந்து கொள்ள மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு புத்தகங்கள் வேண்டும்னா நாங்கள் அனுப்புகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற முகவரி மற்றும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.